தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். நமது கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை ஆரம்பித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். நடிகர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். நமது கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை ஆரம்பித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். இது 1980ஆம் ஆண்டு நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் 1980ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்தார். அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் எஸ்.டி. சோமசுந்தரம். இவர் ஒரு முன்னாள் அரசு ஊழியர் ஆவார். வருவாய்த்துறை அமைச்சராக ஜெயலலிதா எம்.ஜி.ஆர். அமைச்சரவைகளில் அமைச்சராக இருந்தவர். இவர் எம்.ஜி.ஆர். மீது அதிரடி குற்றச்சாட்டுகளை கூறினார். புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு, அனுபவம் இல்லாதவர்களுக்கு ஆட்சியிலும் கட்சியிலும் மிக சக்தி வாய்ந்த பதவிகள் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். கட்சிக்கு புதியவர்களுக்கு பவர்ஃபுல்லான பதவிகள் வழங்குவதாக குற்றம் சாட்டினார். இது தவறான செயல் என்று அதிரடியாக குற்றம் சாட்டினார். இது எம்.ஜி.ஆருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. எஸ்.டி. சோமசுந்தரத்தை கட்சியிலிருந்து நீக்கினார் எம்.ஜி.ஆர். எம்.ஜி.ஆருக்கு பாடம் போட்டுவதற்காக நமது கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் எஸ்.டி. சோமசுந்தரம். இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவர், பட்டுக்கோட்டை பகுதியை சார்ந்தவர். 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். இவர் எம்.ஜி.ஆர். அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றபோது 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை நிறுத்தினார். ஆனால் நமது கழகம் மண்ணை கவ்வியது. இறுதியில் கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் இருந்தார். செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே அவர் கட்சியிலிருந்து மீண்டும் நீக்கப்பட்டார். மீண்டும் அவர் கட்சிக்கு திரும்பவில்லை. நடிகர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் எஸ்.டி. சோமசுந்தரம் நமது கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து பின்னால் அந்த கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் அதிமுகவிலே இணைந்தார். இது 1980ஆம் ஆண்டு நடைபெற்றது.